ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு டின்னர் தான் செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் வந்து இப்போ வெளியில் போயிட்டு வந்து சும்மா ரோட்டு சைடு போனேன். ரோட் சைடு போயிட்டு போனாங்க. ரோட்டுக்கு சரி இவருக்கு மாற்றுக்கு பேண்ட்டெல்லாம் இல்லைன்னு சொன்னாங்களா, சரின்னு சொல்லிட்டு அப்படியே ரோட்டுக்கு போனால் அங்கே போகிற வழியில் பார்த்தா 10 ரூபா பொருள் கடை இருந்துச்சா. ரொம்ப நாளாகவே வாட்டர் கேன் கழுவுறது வாங்கணும்னு நினச்சேன். அப்போ தான் பார்த்து இந்தமாரி இது பாருங்கள், இது நல்லா இருந்துச்சு. நல்லா உள்ளார விட்டு நல்லா கழுவுறதுக்கு நல்லா வாட்டமாக இருந்ததா. நான் ஏற்கனவே வச்சுருந்தேன், உடஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நான் வாங்கவே இல்லை. நான் சரி பார்த்தோன்னே மேக்ஸிமம் இது வாங்க தான் போனேன். ஏன்னா பசங்களுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஸ்கூலுக்கு கொடுத்து விட்றோமா, தண்ணி அவனை வந்து ஃபுல்லாகவே குடிக்க மாட்டோமா, அது உள்ளார தேங்கி இருக்கிறதுனால அது அழுக்கு சேர்ந்தது. அப்படியே அலசி எடுத்தனா அழுக்கு போகவே மாட்டுது. அதனால் இது வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் குளிக்கிற பஞ்சு ஒன்று வாங்கிட்டு வந்தாங்க. பஞ்சு வாங்கிட்டு இந்த கிண்ணம் ஒன்று வாங்கிட்டு வந்தேன். இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு தண்ணியெலாம் வச்சு அதில் காயெலாம் அரிஞ்சு போடலாம். ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே, பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு. அதனால் இது ஒன்று வாங்கிட்டு வந்தேன். அதான் வந்து நான் ஜவுளி கடைக்கு தாங்க போனேன். சாரீக்கு வந்து லைனிங் எடுக்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். அதனால் 2 சாரீக்கு 2 லைனிங்கு ஃபால்ஸ் எடுத்துகிட்டு வந்தேன். சாரீக்கு வந்து லைனிங் எடுத்துகிட்டு வந்தேன் ப்ளவுஸுக்கு. அப்புறம் அதுவும் இல்லாமல் இந்த லெகின்னும் ஷாலும் எடுத்துகிட்டு வந்தாங்க. இந்த டாப்புக்கு ஏற்கனவே இந்த டாப்பை நீங்கள் பார்த்துருக்கீங்க, வெறும் டாப் மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்தேன். இது லெகினும் ஷாலும் நான் எடுக்கவே இல்லை. அதோட சரி இப்போது இதுக்கு லெகினும் ஷாலும் எடுத்துகிட்டு வந்தேன். பாருங்க, கலர் செமையாக இருக்குது. போட்டால் சூப்பராக இருக்கும், கான்ட்ராஸ்டாக. அதுதாங்க இந்த ஷால் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதில் பார்த்திங்கன்னா கொடி கொடியாக பூவாக போட்டிருந்தது. பார்த்தோன்னே பிடிச்சிருந்தது. ப்ளெயினாக இருந்தது. நான் எப்போதும் ரெகுலராக இந்தமாரி போடுறேன். அந்தமாதிரி ப்ளெயினாக இருந்தது. என்கிட்ட ப்ளெயினாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரிப்பு இந்தமாரி வாங்கிட்டு வந்தேன். அவ்வளோதாங்க, சும்மா சரி எடுத்துகிட்டு வருவோம். அன்றைக்கி எடுக்கலையா, சரி எடுத்துகிட்டு வருவோம்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்தோமா, சரி போயிட்டு வருவோம்னு சொல்லிட்டு போயிட்டு வந்தேன். இதான் இன்றைக்கி ஒரு சின்ன சிம்பிள் ஷாப்பிங் தான். வாங்க நம்ம வந்து இப்போ போயிட்டு நம்ம டிஃபன் செய்யலாம். நைட்டுக்கு மணி ஆகிடுச்சு. நம்ம டிஃபன் செஞ்சிடணும். தண்ணி கொதிக்க நைட்டு டிஃபன் செஞ்சுக்கலாங்க. இட்லி தாங்க நான் ஊற்ற போகிறேன். இங்கே பாருங்கள், நல்லா மாவு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. முந்தான தண்ணிக்கு தான் அரைச்சேன். இந்த வந்து மாவு வந்து புளிக்கவே புளிக்காதுங்க. சில பேர்லாம் அரைச்சா மறுநாளே நல்லா புளிப்பு ஓட வந்துடும். இது வந்து புளிக்கவே பிடிக்காது. ஏன்னா நான் உப்பு போட்டு கரைச்சி வைக்க மாட்டேன் மேக்ஸிமம் ஃப்ரிட்ஜில். இப்போ வந்து எனக்கு வந்து மாவு வந்து நான் வந்து இன்றைக்கி நைட்டு நான் டிஃபன் செய்ய போகிறேன்னா ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே எடுத்து நான் வெளில வச்சு உப்பு போட்டு கரைச்சி வச்சுருவேன். மாவு நல்லா செமையாக இருக்குங்க. அந்தமாரி மாவு வந்து நான் வந்து மோஸ்ட்லி வந்து நான் வந்து டிஃபன் நைட்டில் தான் செய்வேன். காலையில் பசங்களுக்கு லஞ்சு செய்கிறதுனால டிஃபன் செய்ய மாட்டேன். நைட்டில் செய்கிறதுனால நான் வந்து எனக்கு மினிமம் வந்து 1 வாரத்துக்கு ஒரு டைம் நான் அதிக மாவு அரைப்பாங்க. 1 வாரத்துக்கு ஒரு டைம் அரைப்பேன். அது நம்ம இன்றைக்கி வந்து நம்ம இட்லி தான். இட்லி நல்லா பாருங்கள் சார், நான் ஊற்றுறேன். இது சின்னதாக இருக்குன்னு நினைக்காதீங்க. பெரிய இட்லி 21லாம் வச்சுருக்கிறேன். ஆனால் நான் அதை ஊற்ற மாட்டேன். ஏன்னா இது வந்து நான் வந்து மினிமம் வந்து இதில் 9 இட்லி வரும். 9 இட்லியில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஈடு ஊற்றிடுவேன். அப்புறம் வேணும்னா நான் அந்த 4 இட்லி மட்டும் ஒன்று ஊற்றுவேன். அதான் அதுவே வந்து வேணும்னா தான் ஊற்றுவேன், இல்லைன்னா ஊற்ற மாட்டேன். இதே கரெக்டாக இல்லை. ஏன்னா இப்போ வந்து நம்மளுக்கு வந்து வெறும் இட்லி மட்டும்தான். மோஸ்ட்லி வந்து நான் வந்து டிஃபன் செய்ய மாட்டேங்க. காலையில் வீட்டில் இருந்தால் மட்டும்தான் டிஃபன் செய்வேன். ஸ்கூலுக்கு போனால் வந்து டிஃபன் செய்ய மாட்டேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு வந்து மிஸ் வந்து டிஃபன் எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. என்னைக்காவது ஒரு எமர்ஜென்சி, ஒரு உடம்பு சரியில்லை, இது எடுத்துகிட்டு போங்கன்னு சொன்னால் சின்ன உடனே எனக்கு நீ இட்லி தோசை கொடுத்தோன்னே எனக்கு தூக்கமாக வரும் அப்படின்னுவான். அதனால என்னைக்காவது அம்மாவுக்கு உடம்பு சரியில்லடா எடுத்துட்டு போடா அப்படின்னு சொல்லி தான் கொடுப்பேன். மற்றபடி சப்பாத்தி பூரியெல்லாம் கொடுத்துருவேன். இட்லி தோசை மட்டும் ரேர், என்னைக்காவது தான் நான் கொடுத்து விடுவேன். அதமாரி அதனாலதான் நம்மளுக்கு வந்து எனக்கு வந்து 1 வாரத்துக்கு வருங்க மினிமம் மாவு. ஏன்னா நம்ம காலையில கொடுக்காதனால எனக்கு நைட்டுக்கு மட்டும்தான். நைட்டுக்கே பாத்தீங்கன்னா இப்ப இது மட்டும்தான் ஊத்துவேன். நிறைய நம்மளுக்கு வந்து இது ஆகாதுல்ல. அதனால எனக்கு 1 வாரத்துக்கு வரும். அதுமாதிரி 1 வாரத்துக்கு எனக்கு மாவே புளிக்காது.
எனக்கு வந்து நான் என் கையில கரைச்சி வச்சாவே பிடிக்காதுங்க. பாருங்க, இது வந்து சில பேர்லாம் வந்து தண்ணி ஊத்தி வச்ச உடனே இட்லி வந்து ஊத்தி வச்சிருவாங்க. அது வந்து நல்லா இருக்கும், இருந்தாலும் கொஞ்சம் அழுத்தமா இருக்கும். இப்ப வந்து நம்ம தண்ணி வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊத்தி நல்லா கொதி வந்துருச்சு. இப்ப கொதிக்கும் போது நம்ம இட்லியை ஊத்தி வச்சோம்னா இட்லி அவ்வளவு ஒரு சாஃப்டா வரும். இது மேக்சிமம் இது யாருக்குமே தெரியாது. பாத்தீங்கன்னா யாராவது ஒரு சில பேர் தான் தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் இட்லி ஊத்தி வைப்பாங்க. சில பேர்லாம் இட்லி பானையை வச்ச உடனே அவங்க வந்து இட்லியை ஊத்தி வச்சிருவாங்க. நான் அப்படி கிடையாது. நான் வந்து எப்போதுமே ஊத்தி ஒரு 2 நிமிஷம் தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் தான் நான் இட்லியை ஊத்தி வைப்பேனே. தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு பாருங்க. இப்போ வந்து நம்ம வந்து ஊற்றி வச்சு இட்லி இன்னைக்கு உங்கள்கிட்ட பேசுறதுனால தான் சீக்கிரமா ஊற்றினேன். இல்லைன்னா நான் அதை வந்து அந்த கொதிக்கும் போது அப்படியே ஒரு தட்டை வந்து ஊற்றி வச்சிடுவேன். இப்போ வந்து நம்ம வந்து ஆல்ரெடி தண்ணி வந்து நல்லா கொதி வந்துருச்சா, இப்ப வந்து அது வேகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் தாங்க ஆகும். 10 நிமிஷமே நான் உங்களுக்கு அதிகமா சொல்றேன், இல்லைன்னா ஒரு 5 நிமிஷத்துல நல்லா வெந்துடும். நான் வெந்ததுக்கு அப்புறம் காமிக்கிறேன். இட்லி ஊத்தி வச்சு ஒரு 7 நிமிஷத்துக்கு ஆகுது. நான் கரெக்டா உங்களுக்கு கோசமே நான் போன்ல லோட் பண்ணி வச்சுக்கிட்டு சொல்றேன். நானே இட்லி நல்லா வெந்துருச்சு. தண்ணி தெளிச்சு பத்து எடுத்துக்கலாம். எவ்வளோ சாஃப்டா இருக்கு பாருங்க. கை வேற நல்லா சூடா இருக்கு. இட்லி ஒரு ஹாட் பாக்ஸ் நிறைய ஊட்டினேன். நைட்டு டிஃபன் வச்சாவே வந்து என்ன சட்னி அரைக்கிறதுனே தெரியாது. எங்கள் வீட்டில் வந்து ஒருத்தவங்க கார சட்னி கேட்பாங்க, ஒருத்தவங்க தேங்காய் சட்னி கேட்பாங்க, ஒருத்தவங்க சாம்பார். ஆளாளுக்கு ஒரு டிஷ்ஷுன்னு வந்து இருக்கும். இருந்தாலும் ஒன்று தான் மேக்ஸிமம் செய்வேன். என்னைக்காவது வந்து எனக்கு மூடு எப்படி இருந்ததுன்னா 2 கூட செஞ்சிருவேன் நான். ஆனால் இந்த கறி குழம்புலாம் வச்சுட்டிங்கன்னா மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. நான் மதியத்துக்கே வந்து கொஞ்சம் நைட்டுக்கும் கொஞ்சம் சேர்த்து தான் நான் வச்சுருவேன் நான். ஏன்னா நைட்டுக்கு வந்து தோசையோ இட்லியோ எங்கள் வீட்டில் சிக்கன் குழம்பு மட்டன் குழம்புனா மேக்ஸிமம் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. சட்னிக்கு வேலையே இருக்காது. அதே ஊற்றி சாப்பிட்றேன். எல்லாரும் பார்த்தீங்கன்னா அந்த குழம்பே போட்டு சாப்பிட்ருவாங்க. யாருமே என்னை வந்து சட்னி கேட்கவே மாட்டாங்க. இன்னைக்கு மதியானம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் சிக்கன் குழம்பு தான். அது வந்து நல்லா செம்மையாக வந்து இப்போ நைட்டுக்கு கொஞ்சம் சூடு பண்ணி நல்லா கொதிக்க வச்சு குருமா குழம்பு பக்குவத்துக்கு பாருங்கள். குருமா பக்குவத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுட்டேன். செமையாக இருக்குது, நல்லா சூடாக இருக்குது. சூடான இட்லிக்கு இந்த மாதிரி குருமா குழம்பு வச்சு சாப்பிடும்போது இன்னும் 2 இட்லிக்கும் சேர்த்து இறங்கும். இன்றைக்கி தான் நம்ம வீட்டில் டின்னர். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாருமே இட்லி கறி குழம்புனாலே ரொம்ப பிடிக்கும். நீங்களே நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இட்லி கறி குழம்பு தான் இருக்கும். அதேமாரி தான் இன்றைக்கி எங்கள் வீடியோவில் இட்லி கறி குழம்பு தான். போய் நம்ம சாப்பிட போகிறோம். சுட சுட இட்லி சிக்கன் குழம்பு. வாங்க நாங்கள் போய் சாப்பிட்டுட்டு நிம்மதியாக படுத்து தூங்க போகிறோம். செம்மையான சாப்பாடு, நிம்மதியாக தூக்கம் வரும். நீங்கள் இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு நிம்மதியாக இன்றைய பொழுது எப்படி போச்சோ அதெல்லாம் மறந்துட்டு நிம்மதியாக நாளைய பொழுது நல்லபடியாக விடியிட்டுன்னு நினச்சிட்டு நிம்மதியாக படுத்து தூங்குங்க. ஓகே, பாய்.